கனடால வந்து மழையும் பனியும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த டைமில் வந்து எப்படி கிளாத்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து எங்களோட வாஷிங் மிஷின். இதில் கீழே வந்துட்டு வாஷரும் மேலே வந்து ட்ரையரும் இருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல வந்து துணியை வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஹெவி லோட்ஸ் தனியாகவும் லைட் வெயிட்ஸ் தனியாகவும் வந்து போட்டு மேலே இருக்கிற அந்த டாப்பில் வந்துட்டு நம்ம சோப்பால் ஊற்றினோம்னா கீழே வந்து அந்த ஹோல் வழியாக நமக்கு வந்து அந்த சோப்பாயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். மேலே வந்து வாஷர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் எப்படிங்கிறத வந்துட்டு அது மூலியமாக பார்த்துக்கலாம். மேலே வந்து அந்த வாட்டரோட டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் நம்மளோட லோட் எவ்வளோ லோட் போடுறோம், ஹெவி லோட் போடுறோமா இல்லை வந்து கம்மியாக போடுறோமா, அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வந்து துணி வந்து போட்டுக்கலாம். மேலே வந்து இப்போ ட்ரையரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வாஷரை நல்லா வாஷ் பண்ணி கிளாத்ஸை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ஈரம்லாம் இல்லாமல் வந்து கொடுத்துருவோம். அதை நம்ம வந்து ட்ரையரில் மேலே வந்து போட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கிறது தான். மேலே அதுக்கு வந்துட்டு ட்ரையர் ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு துணியை வந்து ரொம்ப வந்து ஃப்ரிஸி இல்லாமல் நல்லா வந்து ஸ்மெல்லாக நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்துட்டு நல்லா வந்து காய வச்சு கொடுத்துரும். ப்ளஸ் வந்து அந்த ஆப்ஷன் மூலியமாக நம்ம எவ்வளோ நேரம் ரொம்ப வந்து காயணும், எவ்வளோ நேரம் வந்து காயணுங்கிறதையும் வந்து எவ்வளோ ஹீட்டில் காயணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து அலாரம் ஆப்ஷனும் இருக்கும். நம்ம வந்து அந்த ஹீட்டர் ட்ரையர் வந்து டன் ஆயிடுச்சு, அந்த டைம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு ஹீட் ஆயிடுச்சு துணியெல்லாம்